ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இன்னைக்கு சிம்பிளான பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். 1/2 கப் பாசிப்பருப்புனா 100 கிராம் வரும். பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு அது கூட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஜீரகம், எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கூட கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, 5 வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் கொஞ்சம் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த சாம்பாருக்கு ஸ்பைசியான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு பொட்டேட்டோ பொடிக்கறி ட்ரை பண்ணுங்கள். அதோட லிங்க் கீழே ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.